இலங்கையை போன்ற சிறிய சந்தை வாய்ப்புள்ள நாட்டில் பொருட்கள் மற்றும் சேவைகளின் கட்டுப்பாடு வெறும் போட்டித்தன்மையின் அடிப்படையில் மாத்திரம் இடம்பெறும் என எதிர்பார்க்க முடியாது எனவும், அதற்காக அரசாங்கத்திடம் வலுவான விலைக்கட்டுப்பாட்டு பொறிமுறை இருக்க வேண்டும் எனவும், அதற்காக லங்கா சதோச மற்றும் கூட்டுறவு முறையை மேலும் வலுப்படுத்தி அதன் முக்கிய பங்காளியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றிய ஜனாதிபதி, எதிர்கால பொருளாதார இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது வெளிநாட்டு சந்தைகளை வெற்றி கொள்வது மிகவும் முன்னுரிமையாகும் எனவும் சுட்டிக்காட்டினார். அதற்காக வர்த்தக அதிகாரிகளின் பணிக்காக இலக்குகள் சர்வதேச சந்தைகளை கண்டறிதல், ஏற்றுமதி இலக்குகளை அதிகரித்தல் உள்ளிட்ட துறைகளை நோக்கி அமைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இதற்காக சந்தை ஆய்வுகளை மேற்கொள்வதும், வர்த்தக சபைகள் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் நெருக்கமாக செயற்பட்டு அந்த தகவல்களை பெற்றுக் கொள்வதும் அவசியமாகும் என தெரிவித்த ஜனாதிபதி, வளர்ச்சியடைந்து வரும் புதிய சந்தைகளை நோக்கி நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் வர்த்தக திணைக்களத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது எனவும் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். நாட்டின் 9 மாகாணங்களையும் உள்ளடக்கும் வகையில் 9 மொத்த விநியோக மையங்களை நிறுவும் திட்டம் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் பணிகள் தனித்தனியாக ஆராயப்பட்டதுடன் நிறுவன மட்டத்தில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. காலங்களில் பேசுபொருளாக இருந்து திரிபோஷா நிறுவனத்தின் செயற்பாடுகள் குறித்தும் ஜனாதிபதி விசாரித்தார். இதற்காக 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உணவு மற்றும் பானங்களின் தரநிலைகள் மற்றும் விலை கட்டுப்பாடு தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்தும் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதினால் இது தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தீவிர தலையீடு அவசியம் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார்.